கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, சிறிய வகை பூச்சிகள் மிகவும் பார்ப்பதற்கு சுலபமாக அடித்து விடலாம். அப்படிப்பட்ட ஜனங்களைப் போல இன்றைக்கு நீங்கள் இந்த சமுதாயத்திலே காணப்படலாம். மிகவும் சிறுமைப்பட்டவர்களாய், ஏழ்மை நிலையில் இருக்கலாம், தள்ளப்பட்டவர்களாய் இருக்கலாம். உங்கள் உறவுகளிலே, உங்கள் சொந்தங்களிலே, நீங்கள் இருக்கும் பகுதிகளிலே மிகவும் ஏழ்மை நிறைந்த குடும்பமாய் காணப்படலாம். உங்களை பார்த்து இப்படி ஜனங்கள் சொல்லலாம், இவர்கள் எளிமையானவர்கள், இவர்களை சுலபமாக வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லி உங்கள் எதிராளிகள் சொல்லிக் கொள்ளலாம். நீங்கள் பயந்து நடுங்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை கொண்டு, உங்களுடைய வருங்காலத்தை கொண்டு, வரப்போகிற காரியங்களை கொண்டு நீங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கலாம். என்ன நடக்கப் போகிறதோ என் குடும்பத்திற்கு என்று சொல்லி. ஆனாலும் என் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி பயந்து கொண்டு இருப்பதை விட என்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அதே அதிகாரம் வசனம் 17 சொல்லுகிறது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். என் தேவன் என்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார். எல்லாரும் உங்களை கைவிடலாம். உங்களுடைய ஏழ்மை நிலையை பார்த்து, உங்களுடைய எளிய குணத்தை பார்த்து, உங்களுடைய ஒருமையை பார்த்து எல்லாரும் கைவிடலாம். நீங்கள் அங்கு ஓடி 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 எல்லா இடத்திலும் தேடி திருவதை விட, அது கிடைக்காமல் வாய்க்காமல் போவதை விட, நம்பி நம்பி ஏமாறுவதை விட தேவனை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களுடைய நிலைமைகளை கண்டு ஜனங்கள், வாக்கு கொடுத்தவர்கள் கூட ஏமாற்றி ஒதுங்கி விடுவார்கள். உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து, இவன் வறுமையில் இருக்கிறான், இப்பொழுது இவனுக்கு உதவி செய்தால் நமக்கு எங்க பின்புறமாக கொடுக்க போகிறான் அல்லது கொடுக்க போகிறாள் என்று சொல்லுவார்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய செவி எப்போதும் நீங்கள் பேசுவதற்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. வறண்டு போய்விட்டத வாழ்க்கை, அவ்வளவுதான், வழி தெரியவில்லை, மரண பிடியில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு வழிவாசலை உண்டு பண்ணுவார். பயப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேவன் இன்றைக்கு உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உன்னை கைவிடப் போவதில்லை, உன்னை விட்டு விலகப் போவதில்லை. God bless you.